இளம்பெருமான் அடிகள் அருளிச் செய்த சிவபெருமான் திருமும்மணிக்கோவை. திருமும்மணிக்கோவையை திருவாய் மலர்ந்தருளிய இளம்பெருமான் அடிகளுடைய ஊர் குலம் முதலியன தெரியவில்லை. பெருமான் அடிகள் என்பது சிவபெருமானை குறிக்கும் பெயர். திருஞான சம்பந்தப் பெருமானும் தேவாரத்தில் திருக்கடவூர் திருப்பதிக பாடல்கள் தோறும் சிவபெருமானை பெருமான் அடிகள் என அவர் போற்ற காணலாம். இளம்பெருமான் என்ற பெயர் முருகப்பெருமானை குறித்த பெயர் ஆகலாம் என்றும் இளமை குன்றாத நிலையில் விளங்கும் அப்பெருமானுக்கு இப்பெயர் மிகவும் ஏற்புடையதாகும். கடவுள் பெயரை மக்களுக்கு இட்டு வழங்கும் மரபில் பெற்றோர் இப்பெயரை இவருக்கு சூட்டியிருத்தல் கூடும். இனி சிவபெருமானுக்குரிய பெருமான் அடிகள் என்ற பெயருடையவர் இருவர் உளராக. அவரின் இளையவர் என்ற பொருளில் இவர் இளம்பெருமான் அடிகள் என பெயர் பெற்றிருத்தல் கூடும். இவர் வாழ்ந்த காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கமும் ஆகும். இம்மும்மணிக்கோவையின் கண் உள்ள பாடல்கள் யாவும் செறிவுடையன. இறைவனை முன்னிலைப்படுத்தி உரையாடி மகிழும் நிலையில் பாடிய பாடல்களும் இறைவனைக் கண்டு காமுற்ற தலைவியின் துயர் உரைக்கும் அகத்துரை பாடல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. பாடல் 1. முதல்வன் வகுத்த மதலை மாடத்து இடவரை ஊன்றிய கடவுள் பாண்டிர் பள்ளிச் செம்புயலுள் விழுதுரியி புத்தேல் நிவந்த முத்த மாச்சுடர் எரிவழி எடுப்பினும் சிறுநடுக்குறா நின் அடிநிழல் அழியவோ வைத்த முடிமிசை இலங்குவலை தனிப்போது விரித்த அலங்குகதிர் ஒளியல் நீ அணிந்ததென் மாறே. இதன் பொருள்: சிற்பவல்லாருள் தலைவராகிய நான்முகன் மிக உயர்ந்த மாடங்களாக படைக்கப்பட்ட தலங்கள்தோறும் உள்ள திருக்கோயில்களில் லிங்க வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். அப்பெருமானுடைய திருவடி பெருங்காற்று அடிக்கினும் சிறிதும் அசைவுறாத திருவடியாகும். திருவடியை நீ எங்கள் தலைமேல் சூட்டியதோடு மட்டும் அல்லாமல் உனது குவளை மலர் மாலையையும் சூட்டியது எக்காரணத்தால் என இறைவனை பார்த்து வேண்டுகின்றார்.